கண்மணி, நீ வேணா வீட்டுக்கு போறியா? ம்? இல்ல கண்மணி, வீட்ல உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆயிருச்சோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. ராகவ் மாமா வேற உன்னை பார்க்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. இத பாரு, நீ கர்ப்பமா இருக்க. நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. அதனால இந்த மாதிரி இடத்துல நீ இருக்க வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிறேன்டி. நீ கிளம்பி வீட்டுக்கு போ. ஏய், அங்க ராகவ் மாமா பதறிட்டு இருப்பாருடி. கண்மணி, முடியாது வீரா. ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? ஏன் அவளை நான் சும்மால விட மாட்டேன்டி. அதை இப்போ பிருந்தாவை வர சொல்லிருக்கோம்ல, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். முடியாது வீரா. அவளை கொன்னு போடாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் சொல்லிட்டேன். அவ முடிவு எனக்கு தெரியணும். என் கண்ணால அதை நான் பாக்கணும். ஆத்திரமா வருதுடி. ஏய் கண்மணி, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாதுடி. இவ்ளோ டென்ஷன் ஆகுறது உன் உடம்புக்கு நல்லது கிடையாது. இவ்ளோ வெஞ்சன்ஸா உன் மனசுல வச்சிருக்க கூடாதுடி. உனக்கு அவ கதை முடியணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன்டி. வீரா, நீ என்ன சொன்னாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் டி, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. அக்கா, பிருந்தா, அக்கா, என்னாச்சுக்கா? எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? வீட்ல உங்களை காணோம்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அக்கா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? கண்மணி அக்கா, ராகவன் மாமா உனக்கு அந்த விஜயால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்காரு தெரியுமா? முதல்ல 2 பேரும் வாங்க, வீட்டுக்கு போலாம். வாங்க. ஏய், இந்த வெளிய விட போறீங்களா இல்லையாடி? விடுங்க. என்ன சத்தம்? உள்ள வா. கட்டாவது விடுங்க.